ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். வேதம் நமக்கு சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? மேன்மை நமக்கு வரணும்னா என்ன செய்யுங்க? நன்மை செய்யும். அதுல முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அவனுடைய சகோதரனை ஆபேல் என்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான், காயினோ நிலத்தில் பயிரிடுகிறவனா இருக்கிறான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தில் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிறந்தவற்றையும் கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காயின் தன் நிலத்தில் விளைந்த கனிகளை சிலவற்றை கொண்டு வந்தாரு. ஆபேல் என்ன செஞ்சாரா? தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கர்த்தருக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. காயினையும் அவன் காணிக்கையை அவர் அங்கீகரிக்க, அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உன் முக நாடி நன்மை செஞ்சா? ஒரு அதிகாரியை நம்ம பார்க்க போறோம். அவருக்கு போய் குருட்டு போன கோழியையோ குருட்டு போன அல்லது நொண்டியான ஆடையோ போய் அவர் கொடுக்க முடியுமா? அவரு தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதுறாரு, ஒரு அதிகாரியை நீ பார்க்க போகும்போது கூட எப்படி போற? நல்ல பெஸ்டான 400 ரூபாய் கிலோ 400 ரூபாய் உள்ள பழத்தை நீ வாங்கிட்டு போய் அவர் கொடுத்து என்ன செய்யற? அவரை கனம் பண்ற. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கி உன்னை உண்டாக்கி உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து உன் பாவத்தையும் சாபத்தையும் கல்வாரியில ரத்தம் சிந்தி உங்களை மீட்ட தெய்வத்துக்கு நம்ம எப்படி கொடுக்கிறோம்? அல்லேலூயா. அன்று சொல்றாரு, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டு என்னை விட்டு தூர ஏன் போறீங்க? என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டு என்னை விட்டு ஏன் தூரம் போறீங்க? அல்லேலூயா. என்னிடத்தில் என்னத்த அநியாயத்தை நீங்க பார்த்தீங்க, ஏன் என்னை விட்டு தூரம் போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இங்க சொல்றாரு, காயின் என்ன பண்ணிட்டாரு? காணிக்கை, நல்ல காணிக்கை கொடுத்தார். ஆபேல் எப்படி கொடுத்தாரா? விசுவாசத்தோட நல்ல முதல் கனியம் தலையிற்று கொடுத்தாரா? கொழுமையானவைகளை கொடுத்தார். கர்த்தர் அவர் காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன சொல்லுது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நன்மை செய்தால் அல்லேலூயா. உங்களுக்கு மேன்மை வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நன்மை செய்யும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 10:38 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்து அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தாருங்க. ஒரு நாள் தீமை செய்யவே இல்லை. அல்லேலூயா. அவர் இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கும். அவரை குறித்து பரியாசம் பண்ணாங்க. போஜன பிரியன்னு சொன்னாங்க, பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க, பாவிகளுக்கு இதெல்லாம் நமக்கு வருமா? வரும். அல்லேலூயா. அந்த ஒரு பாவம் செய்யாத தேவகுமாரனையே அவர்கள் சொல்லும் போது நம்மளை என்ன செய்வாங்க? எல்லாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பரியாசங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் வரும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சகிச்சு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுது, தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நன்மை செஞ்சோம்னா நம்மளை மேன்மையா வச்சுக்கணும். அல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 12-13 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். நீங்க நல்லா வேதத்தை இரவு பகல் படிக்கிறவங்க தான். அதனால உங்களுக்கு என்ன செய்ய வசனங்களை மட்டும் காட்டினாவே போதும், நீங்க நல்லா புரிஞ்சிருவீங்க. அல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும்
எல்லாவற்றையும் உயிரை வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாரு சொல்றா? ராகாப் சொல்றாங்க. அந்த எரிகோ கோட்டையை வேகு பார்க்கும்படி யோசுவா என்ன பண்றாரு? 2 வாலிபரை அனுப்புறாரு. அவங்க போய் எங்க சேர்றாங்கன்னா இந்த அந்த ராகாப் வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது அவங்க உள்ள போனோடனே ராஜாவுக்கு செய்தி போயிருச்சு. வேகு பார்க்க வந்த 2 பேர் உங்க வீட்டுல இருக்கிறாங்க, வெளியே கொண்டு வாங்க, நாங்க கொல்லணும் அப்படின்றாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்களா? மேல மச்சில சணல் நூல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவங்க 2 பேரை ஒழிச்சு வச்சு அவங்க கேட்கும்போது சொல்றாங்க, அவங்க கதவு சாத்துற இருட்டு நேரத்துல 2 பேர் போயிட்டாங்க, நீங்க போய் தேடிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்ட பிற்பாடு அவர்கள் போன பின்பு இந்த ராகாப் சொல்றாங்க, நீங்க இந்த தேசத்தை பிடிக்க வரும்போது எங்களே எங்க குடும்பத்தை என்ன செஞ்சிருங்க, காப்பாற்றணும். ஏன்னா அந்த ராகாப் அந்த மதில் செவருக்கு மேல குடியிருந்தாலும் வாசற்படியில குடியிருந்தாலும் இந்த இஸ்ரவேலருடைய தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் எங்க தேசமே உங்க பார்த்து பயப்படுது அப்படின்னு ராகாப் சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அந்த 2 வாலிபர் சொல்றாங்க, நீங்க எங்களை காப்பாத்துனீங்கல்ல, உங்க குடும்பத்தையும் உங்க தகப்பனாரையும் உங்க தாயையும் உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருங்க, உங்க வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறீங்க. அப்பொழுதுதான் உங்களை என்ன செய்ய முடியும், நாங்க காப்பாற்ற முடியும். அதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சிகப்பு நூலை உங்க வீட்டு ஜன்னல கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அந்த இரவுல இந்த மதில் இந்த சன்னல் வெளியா அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா கயிறு கட்டி கீழே விட்டுட்டாங்க. நீங்க ஓடி போய் மலையில இருங்க. தேடி போனாங்கல்ல, அவங்க எல்லாம் உள்ள வந்த உடனே நீங்க உங்க வழியில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிச்சீங்கன்னா, அவர்கள் 7 நாள் சுற்றி வந்து 7ஆம் நாள் சுற்றும் வரும்போது பயங்கரமான எக்காலங்களை ஊதும் போது அலங்க வெடிந்து உள்ளே விழுந்துருச்சு. உடனே யோசுவா சொல்றாரு, உங்களை உங்கள் ஜீவனை பாதுகாத்த அந்த குடும்பத்தை என்ன பண்ணுங்க, அவர்கள் குடும்பம், அவர்களுடைய தாய் தகப்பன்மார் சகோதர சகோதரிகள், அவங்க குடும்பத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும், பத்திரமா வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து எங்க வச்சிருந்தாங்களா, இஸ்ரவேலரின் பாளையத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த தேசத்துல நீங்க ஒண்ணுமே எடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சாபத்தீடான ஒன்றையும் எடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆனால் ராகாப் குடும்பத்தை மாத்திரம் நீங்க என்ன செய்யணும், காப்பாத்தி வெளியே கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே, யோசுவா சொன்ன உடனே எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, இந்த ராகாப் எங்க வந்துட்டாங்க தெரியுமா? ராகாப் எங்க வந்துட்டாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலே வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு விசுவாசம், அந்த தேவன் மேல வைத்த அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் அவர்கள் என்ன பண்ணிச்சு, அவர்கள் குடும்பத்தை காப்பாற்று. அவங்க செஞ்ச நன்மைக்கு அவர்கள் ஜீவன் என்ன செய்யப்பட்டுச்சுங்க, காப்பாற்றப்பட்டு அவர்கள் இஸ்ரவேல் சந்ததிக்குள்ள வந்து இந்த ராகாப்புடைய பேரையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மேன்மைப்படுத்திட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ சொல்லுது, நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு நிச்சயமா மேன்மை வரும், மேன்மை உயர்வு வரும். அல்லேலூயா. நிச்சயமா உயர்வு வரும். அல்லேலூயா. ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10 - 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எலியா என்ன சொல்றாரு, ஒரு பயங்கரமான என்ன சொல்றாரு, நான் சொல்லாம தேசத்துல மழையும் பனியும் 3 வருஷம் பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, கேரி ஆற்று கரையில போய் உட்கார்ந்து ஒழிச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது காகங்கள் வந்து என்ன கொடுத்துச்சா, இறைச்சியும் அப்பம் கொடுத்துச்சு, தண்ணி வத்தி போச்சு, காகமும் வரல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சாரிபா இதே வீட்டுக்கு போ அப்படின்ற. இதே வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னா தண்ணி எடுக்க போறாங்க. அவங்க கொஞ்சோடு ஒரு சின்ன அடைக்குள்ள கொஞ்சம் கொண்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இங்க விறகு பொறுக்கிற 2 அடை தான் இருக்கு, நானும் என் மகனு சாப்பிட்டு சாக போறோம். அவர் சொல்றாரு, முதல்ல அந்த 2 பேருக்கு சொல்ற அடையில இருக்கிற அந்த மாவை எடுத்து கொஞ்சம் சின்னதா ஒரு அடையை பண்ணி கொண்டு வந்து என் குடும்பம் அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, உன் மாவு தொட்டியில மாவு குறையாது, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் எப்ப தேசத்தில் மழை பெஞ்சு கோதுமை விளைஞ்சு மாவு ஆகுற வரைக்கும் குறையாது. அவனும் அவன் வீட்டாரும்
அவர் என்ன செஞ்சாங்களா, இந்த பஞ்ச காலத்திலே கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. இப்படி 3 வருஷம் போஷித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த மகனுக்கு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி எப்படிப்பட்டது, அவன் மரணம் வர்ற வரைக்கும் போராடிட்டு இருக்க அந்த வியாதி அவனை போட்டு கொடுமைப்படுத்தது. அவன் மரித்தும் போயிட்டான். சொல்றாங்க, அதே 17ஆம் அதிகாரம் 19-24 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் அந்த அம்மா சொல்றது வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எலியா என்ன பண்றாரு, புள்ளே என்கிட்ட தான் சொல்லி வாங்கிட்டு போய் அவர் மேல மாடியில படுத்திருக்கிற அந்த பெட்ல போட்டு என்ன பண்றாரா, ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு எனக்கு கொடுத்து அவருக்கு துக்கத்தை வரிசிக்கப்பட்டது என்ன, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்து அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. 3 வருஷம் அந்த எலியாவை போஷித்து காப்பாத்தினதுக்கு அந்த தாயினுடைய வீட்டுல வந்து துக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சந்தோஷமா. ஹல்லேலூயா. செய்த நன்மைக்கு தேவன் என்ன செய்தாரு, மேன்மைப்படுத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தேவன் மேன்மையை வச்சிருக்கார். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாஸ்தவ ஆராதனையிலே சொல்லிட்டாங்க முருகதேயா பத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கமே வரல. வர்த்தமானங்களை எடுத்து வாசிக்க சொன்னா முருகதேயா போய் என்ன பண்ணிருக்க, 2 பேரு அங்க வேலை செய்யற 2 பேர் ராஜா மேலேயே கை போட முடிவு பண்ணிட்டாங்க. ராஜாவை கொண்டு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அத போய் முருகதேயா என்ன பண்றாரு, அரண்மனைக்குள்ள சொல்றாரு. சொன்ன உடனே அதை விசாரிக்கிறாங்க. அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது உண்மைதான். உண்மை சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் பிடிச்சு போட்டாங்க. அப்ப அதுக்கு ஏதாவது வெகுமானங்கள் செய்யப்பட்டதா, மேன்மை ஏதாவது பண்ணினீங்களான்னு கேட்டா அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. அப்படின்னு என்ன மேன்மை பண்ணலாம், எப்படி முருகதேயா உயர்த்தலாம், உயர்த்தி காண்பிக்கலாம், மேன்மைப்படுத்தலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் உள்ள வர்றாரு. ஆகான் என்ன செய்யறாராம், ஆபான் வந்து என்ன பண்றாரு, எப்படி ராஜா கிட்ட போய் பேசி முருகதேயாவை தூக்கில போடலாம்னு ஆலோசிக்க வர்றாரு. அப்பதான் அவர் உள்ள வந்தோடனே ராஜா கேட்கிறாரு, ராஜா மேன்மைப்படுத்த நினைக்கிற மனுஷனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போது இவர் தன்னால உள்ள நினைச்சுக்கிறார், நம்மளை விட்டா யாரு, நம்மளை விட்டா வேற யார் ராஜா மேன்மைப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிக்கிட்டே இருக்கிறார். ராஜா போற வஸ்திரத்தை கொண்டு வரணுமா, ராஜா போற குதிரையை கொண்டு வரணுமா, அவருக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, கர்த்தர் ராஜா மேன்மைப்படுத்துறவருக்கு இப்படி செய்யப்படும் சொல்லணுமா, எல்லாமே யார் நினைச்சிட்டு இருக்கிறா, யார் நினைச்சிட்டு இருக்கா, ஆமா நினைச்சிட்டு இருக்காரு. உடனே ராஜா சொல்றாரு, நீ சொன்னதுல ஒன்றும் குறையாம வாசப்படியில காவல்ல இருக்காருல முருகதேயா, அவரை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் செஞ்சு நகர வீதி எல்லாம் சுத்திட்டு வா. என்ன இருக்கும் ஆமானுக்கு, அப்படியே என்ன இருப்பான், என்ன இருப்பாரு சொல்லுங்க பாட்டோம். நம்ம தான் பெருமைப்படுத்த போறாரு, மேன்மைப்படுத்த போறாருன்னு சொன்ன நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு என்ன வந்துருச்சு, பயங்கரமான ஒரு அடி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து செஞ்சுட்டு அந்த அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா 3/4 போட்டு வீட்டுக்கு போனான். எப்படி போனா இருக்கா அப்படியே சொன்னா, தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே முருகதேயாவை மேன்மைப்படுத்தி, காரணம் என்ன தெரியுமா, தன் ஜீவனை காப்பாத்தின அந்த மனுஷனுக்கு தேவன் என்ன செய்தாராம், ஒரு உயர்வை கொடுத்தார், மேன்மைப்படுத்தி. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நன்மை செய்யும் போது அவர் நிச்சயமா என்ன செய்வாருங்க, மேன்மைப்படுத்தாம விடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை இல்லையோ அப்படின்னு சொல்றாங்க. யாத்திராவும் 1:20 வாசித்தீங்கன்னா, மருத்துவச்சிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்திரீகளுக்கு என்ன செஞ்சாங்க? நன்மை செஞ்சாங்க. ஏன்னா ஜனங்கள் பெருகிட்டு இருக்கும் போது ராஜா கூப்பிட்டு மருத்துவச்சிகள், அந்த நாட்கள் எல்லாம் மருத்துவச்சிகள் தான் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்கள் இஸ்ரவேல்ல பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணிடணும்? கொண்டு போடணும், இல்லைன்னா நதியில போட்டுறணும்னு சொல்லும் போது அவங்க தைரியமா என்ன பண்ணாங்க? குழந்தையை காப்பாற்றணும். ஸ்திரீகள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவங்க போய் நின்று இந்த குழந்தையெல்லாம் காப்பாற்று. இந்த செய்தி எங்க போயிடுச்சு? அரண்மனைக்கு போன உடனே ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், என்ன அவங்க பிள்ளையெல்லாம் நீங்க தப்பிக்கிறீங்களாமே, காப்பாத்துறீங்களாமே அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஐயா இங்க நம்ம தேசத்துல எபிரேயர்ல ஸ்திரீ மாதிரி இல்ல, அவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நல்ல பலசாலிகள். அவங்க நாங்க போறதுக்கு முன்னாடியே குழந்தைய பெற்று எடுத்துறாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே தேவன் என்ன செய்தாராம்? இந்த மருத்துவ குடும்பங்களை அழைக்கப்பட்டு அவர்கள் அரசருடைய அதிகாரத்துக்கு அவங்க என்ன செய்யல, பயப்படாம செஞ்சாங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்றது, அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களுக்கு நன்மை செய்து அவர்களை அழைக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். உபாகம் 8:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் 8ஆம் அதிகாரத்துல தேவனுடைய கட்டளைகளின்படி கற்பனைகள் எல்லாம் நீங்க நடந்தீங்கன்னா தேவன் என்ன செய்வாரா? சகல ஜாதிகளிலும் உங்களை என்ன செய்வாரு? மேன்மையா வைப்பார். உபாகம் 28:1 வாசிக்கலாமா? உபாகம் 28:1. ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நடந்தீங்கன்னா நீங்கள் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? மேன்மையா வைப்பார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சகரியாவும் எலிசபெத்தும் அவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி அவர்கள் நடந்ததுனால பாருங்க, மலடியாய் இருந்த அந்த எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவருடைய பேரை என்ன பண்ணார் தெரியுமா? மேன்மைப்படுத்திட்டார். இன்னைக்கு எலிசபெத்தையும் சகரியாவை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? சொல்லிட்டே இருக்கிறோம். பாத்தீங்களா? ஏதோ நமக்கு சொல்லுது பாருங்க, தேவனாய கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் எப்படி நடந்தார்களா? அவருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி அவர் உண்மையாய் நடந்ததுனால அவர்கள் மேன்மைப்படுத்தினார். ஏதோ நமக்கு சொல்லுது, நீங்கள் வாசித்து பார்க்கும் போது தேவனாய கர்த்தருடைய ஏதோ நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 84:11 வாசித்தீங்கன்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாரா? நன்மையை வழங்காதீரார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம் அல்லது மத்தேயு 11:9 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30 வாசம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எலிசபெத்துக்கும் சகரியா கொடுத்த குமாரன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர்தான் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாகவும் தேவனுடைய வழிகளை செவை பண்ணுகிறவருமாய் கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது, அவருடைய கட்டளையின்படி கற்பனைகளில் நடக்கும் போது தேவன் நம்மளை என்ன செய்வாரே? மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? அபிஷாய் என்ன பண்ணாரா? தேவன் தலைவனாய் உயர்த்தி காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, 3 பேர்கள்ல அபிஷாய் தான் மேன்மை உள்ளவனாய் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரா? உயர்த்தி காண்பித்தார். அவர் தான் தேசத்தின் தலைவனாய் மாறினார். அல்லேலூயா. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14
ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு என்ன செய்யுங்க? நன்மையே தேடும். நன்மை என்னதென்று நீங்கள் உணர்ந்து அதுல என்ன செய்யணுமா? நடக்கிறவங்களா மாறணும். இந்த வேதத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்க்கணும். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அல்லேலூயா. ஒரு மனுஷன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனா அவங்களுக்கு என்ன பண்ணிருமா? நம்ம ஆதியாகம புத்தகத்துல வாசித்தோம், நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்றது, காண்கிற சகோதரனிடத்துல நீ அன்பை காட்டாம, நான் காணாத தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அல்லேலூயா. அப்படியே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17 கூட வாசிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போமா? தீமை செஞ்சு பாட அனுபவிக்கிறதுனால ஒண்ணும். அல்லேலூயா. ஒருத்தங்களுக்கு நீங்க நன்மையே செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களை பாடுபட்டுக்கிட்டே இருந்தா அதுதான் உங்களுக்கு மேன்மையாய் ஆண்டவர் மாத்திடுவார். அல்லேலூயா. நீங்க நன்மை தீமை செஞ்சு குற்றம் செஞ்சு அடிக்கப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன அடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு குற்றம் செய்யாமல் இருக்கும் போது உங்களை அடிக்கும் போது, உங்களை தண்டிக்கும் போது அந்த பாட நீங்க சகிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு மேன்மையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற அத்தனை நன்மைகளுக்கும் கர்த்தர் மேன்மையானவைகளை செய்யும். அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் சுத்தமாயிட்டாங்க. போற வழியிலேயே என்ன ஆயிட்டாங்கன்னா, ஆசாரியர் இடத்துல போய் உங்களை காண்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே போனாங்க. போற வழியிலேயே 10 குஷ்டரோகிகள் சுத்தமாயிட்டாங்க. ஆனால் ஒருவன் சுத்தமானதை தன் சரீரத்துல உணர்ந்து அவன் ஆசாரியர் இடத்துல போகல, கர்த்தரிடத்துல திரும்பி வந்து அவர் பாதத்தில் இருந்து நன்றி சொன்னார். அல்லேலூயா. சுகமானவர்கள் 10 பேர் இல்லையா? எங்கே இந்த 9 பேர் எங்க? சமாரியனை பார்த்து வேற யாருமே காணாமே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தேவன் இதுவரைக்கும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு வந்து என்ன செய்யணுமா? நன்றி சொல்றவங்களா இருக்கும். சோத்திர பலிகளை செலுத்துறவங்களா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த உதவிகளை, தேவன் நமக்கு எத்தனை முறை நம்மளை பாதுகாத்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? தாவீது சொல்றாரு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு நான் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வேதம் நமக்கு சொல்லுது, அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும், நன்றி பலிகளை செலுத்துறவங்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படும். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7 வாசிப்போமா? ஒரு ஸ்திரீ வேறமற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். ஆ. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆ. நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக சேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என் சரீரத்துல தைலம் பூசிக்கொள்ள இவள் முந்திக் கொண்டா என்று வேதம் சொல்லுது. என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்டிருந்த இந்த தைலத்தை அவள் என்ன செஞ்சிட்டா? முந்திய மேல ஊத்திட்டா. இவள் செய்த இந்த நற்கிரியைகள் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த சீமோன் கிறிஸ்துவையாய் சுகமாகி போன அந்த கிறிஸ்துவை வீட்டில் இருக்கும்போது இந்த ஸ்திரீ என்ன பண்றாராம்? விலையேற பெற்று தைலத்தை கொண்டு போய் இயேசுவின் சரசிலே ஊற்றி. அல்லேலூயா. அது எதற்கு அடையாளமா இருக்கிறதா? அவர் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா இருக்கிறது. இந்த ஸ்திரீயானவள் ஜீவனோடு இருக்கும் போது அவர் சிரசின் மேல் தைலத்தை ஊற்ற, விலையேற பெற்றதை ஊற்ற அவள் முந்திக் கொண்டாள். அந்த வாழ்க்கையை விலையேற பெற்றது தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. விலையேற பெற்றது உங்க வீட்டிலே எது பெஸ்டா இருக்கோ அதை என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய வேதம் நமக்கு சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்திரீயானவள் செய்தத எல்லா இடத்துல என்ன செய்யப்படுவாங்க? சொல்லப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அவளை என்ன செய்தாராம்? கர்த்தர் மேன்மை படுத்தினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும் வாசித்து பார்க்கும் போது அந்த நாகமான் என்ன செய்யறாரு? தேவனிடம் ராஜாவினிடத்துல அந்த ஒரு சிறு பெண்ணு என்ன பண்றாங்க? அடிமையாய் வேலைக்கு போன அந்த ஸ்திரீ சொல்றாங்க, சின்ன பொண்ணு சொல்லுது, எங்கள் தீர்க்கதரிசிகிட்ட போனா என்ன ஆயிரும்? சுகமாயிரும் அப்படின்னு அனுப்பிவிட்டா அவர் எங்க போறாரு? தீர்க்கதரிசிகிட்ட போகாம ராஜா கிட்ட போயிட்டார். ராஜா கிட்ட போட்டோன்னா ராஜா என்ன பண்ணிட்டார்? வஸ்திரத்தை கிழிச்சு நான் என்ன சுகமாக்க முடியுமா அப்படின்னு அவர் அலறார். இந்த சத்தத்தை எலிசா கேட்டு எட்ட அனுப்பு, நான் சுகமாக்கி அனுப்பி விடுறேன் அப்படின்னு. இவரு எலிசாவினுடைய மலை கீழே போய் நின்றுகிட்டு இருக்கிறார். உடனே எலிசா சொல்லி அனுப்புறாரு, நீ போய் ஸ்நானம் பண்ணிப்பா, சுகம் ஆயிருக்கு. அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு கடும் கோபம் வந்துருச்சான். ஏன் அப்படின்னா அவன் நினைச்சது ஒண்ணு, அவர் வந்து தலை மேல கை வச்சு அந்த குஷ்டரோகத்தை எல்லாம் தொட்டு ஜெபம் பண்ணி சுகம் ஆக்கிடுவாரு அப்படின்னு அவர் ஒரு பிளான் போட்டு வந்தார். ஆனா அந்த பிளான் என்ன செய்யல, இங்க நடக்கல. போய் புலி சுகம் ஆயிருவா, அவ்வளவுதான். 7 முறை முன்பு இல்ல. உடனே படத்தளபதியினுடைய கீழே இருக்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா பெரிய வேலையை கொடுத்திருந்தா நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, செஞ்சிருப்பீங்கல்ல, சாதாரண வேலையை தானே சொன்னார். போய் என்ன செய்ய முந்தியா அப்படின்னு சொன்னவன, ஸ்நானம் பண்ணியான்னு சொன்னவன, ஸ்நானம் பண்ணி வெளியே வந்தா அது எப்படி இருக்குதா? அவர் சரீரம் ஒரு வாலிபனுடைய சரீரமோ அல்லது ஒரு யுத்த வீரனுடைய சரீரம் போல அல்ல, ஒரு பிளந்த குழந்தையினுடைய சரீரம் போல மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அற்புதத்தை அவர் பார்த்த உடனே தான் கொண்டு வந்த அத்தனை காணிக்கைகளை கொடுக்க என்ன பண்றாரு? ஓடி வர்றாரு. அல்லேலூயா. எலிசா சொல்றாரு, நான் எதையுமே வாங்க மாட்டேன், என்னை கொண்டு போயிரு. அல்லேலூயா. இது நமக்கு சொல்லுது, அவரை கனம் பண்ணும்படி அவர் கொண்டு வந்தார். ஆனா எலிசா ஒன்றுமே வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு மேன்மையும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நம்ம கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தும் போது அது ஆண்டவர் என்ன செய்வாராம்? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 இருந்து வாசிப்போமா? அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ வேதம் சொல்லுது. பாருங்க, நம்ம காண்கிற சகோதரருக்கும் சகோதரிக்கும் என்ன செய்யணும்? அவர்கள் கஷ்டப்படும் போது உதவி செய்யறதா யாருக்கு செய்றீங்க? ஆண்டவருக்கு செய்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இடது பக்கத்துல நிக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாரு? போஜனம் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் கொடுக்கல, வியாதி உள்ளவனாவும் காவலில் இருந்தவனா இருந்தேன், பார்க்கவல்ல, விசாரிக்கவல்ல. எல்லாம் எப்போன்னு கேட்பாங்க. அடுத்து செய்யாதிருந்தீர்களோ அந்தபடி அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, பசியா இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், தாகம் உள்ளவர் தண்ணீரை கொடுக்கணும், அந்நியர்களுக்கு சேர்த்துக் கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டா வஸ்திரம் கொடுக்கணும், வியாதியஸ்தர்களை போய் என்ன செய்யணும்? பார்த்து விசாரித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். மருத்துவமனைக்கு உள்ள போயிட்டு வெளியே வாங்க, அப்பதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண ஒரு காய்ச்சலுக்கே என்ன ஆகுது? அவ்வளவு காசு. அல்லேலூயா. நீங்க மெடிக்கல்ல போய் பாருங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போய் பாருங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. காட்டை எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு கூட்டம், நுரையீரல் பிரச்சனைனா அதுக்கு ஒரு கூட்டம், கை கால் வலினா அதுக்கு ஒரு கூட்டம், காய்ச்சலுக்கு ஒரு கூட்டம். இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வியாதிகளுக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? வியாதிப்பட்டு யார் எங்களுக்கு விடுதலை தருவார்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா, அது யார் கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கே நீங்க கொடுக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாராம்? நீதிமான்கள் நித்திய ஜீவனை நீங்க சொல்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலப்படி 9ஆம் அதிகாரத்துல பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு. அதுக்கு அடுத்த சொல்லுங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதுக்கு முந்தின வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் வந்து இயேசுவை துன்பப்படுத்தினாரா? யாரை துன்பப்படுத்தினார்? சபையையும் தேவனுடைய ஊழியர்களையும் ஜனங்களையும் பாடுபடுத்தினார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சபையையும் ஊழியர்களை விசுவாசிகளை துன்பப்படுத்தின, யாரை துன்பப்படுத்துற அர்த்தம்? இயேசுவை துன்பப்படுத்த. வேதம் சொல்லுகிறது, சபை இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சபையை துன்பப்படுத்தினால், தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினால், சிறைபிடித்து போனால், அவர்களுக்கு விரோதமான தீங்கு செய்தால் யாரை செய்யறாங்களா? இயேசுவை செய்யறாங்க. அதான் பவுல் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற அல்லேலூயா. அவர் நினைச்சுப்பா, நான் எப்போ உங்களை துன்பப்படுத்தினேன்?
நான் எப்ப இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு செய்யறது எல்லாமே யாருக்கு தான் நீ செஞ்சுட்ட? எனக்கு தான் நீ செஞ்ச. அல்லேலூயா. நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று அவர் சரண அடைஞ்சிட்டார். சவுல் மட்டும் சரண அடையலைன்னா அவருடைய முடிவு பரிதாபமா போயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு விரோதமா எவ்வளவு இருந்தாரோ அவ்வளவு தூரம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழந்து எல்லா பாடுகளையும் அவர் என்ன பண்ணாரு? சகித்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வெளிச்சத்தினால் அவருடைய கண் பார்வை என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுது, அந்த பவுலை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் இந்த சிறியர்களுக்கு நீங்க எதையெல்லாம் செய்றீங்களோ அதையெல்லாம் யாருக்கு செய்றீங்க? நீங்க ஒரு ஏழைக்கு போய் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதை ஒரு கடனாளியா இருக்க மாட்டார். ஏழைக்கு இறங்குறவர். நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா எங்க போய் கொடுக்கலாம்? திருப்பி செய்யாத மக்களுக்கு போய் கொடுத்தீங்கன்னா அதான் இயேசுவுக்கு கடன் கொடுக்கிறது. அவர் கடனாளியா இருப்பாரா? நீங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ள 2 மடங்கு உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அதுல ஆர்வமா செய்வாங்க. அல்லேலூயா. நாங்களாம் அப்படி கொடுத்து நாங்க வீடு வர்றதுக்குள்ள அந்த 2 மணி ஆசீர்வாதத்தை நாங்க பார்த்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்களுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒரே வசனத்துல வாசித்து ஜெபிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27, 28, 29 நீங்க வாசிச்சீங்கன்னா பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்பற்றினோமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக தன் பெற்றோர்களை, சகோதர சகோதரிகளை, மனைவிய, பிள்ளைகளை, நிலங்களை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்தவர்களுக்கு என்ன கிடைக்குமா? 100 பலனை இந்த பூமியிலையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த சீசர்கள் எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? இயேசுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. அவங்க படகு, மீன் வலை, அவங்களுடைய தாய் தகப்பன் போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? இயேசுக்கு பின்னாடி வந்து நாங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எல்லாம் இயேசு தெய்வம் அப்படின்னு கண்ட உடனே எதிர்காலத்தை குறிச்சு எதையுமே யோசிக்க இயேசுக்கு பின்னாடி வந்துட்டோம். அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுது, அப்படி வந்ததுனால பாருங்க, அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாராம்? 100 கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து 12 சிங்காசனங்களை கொடுத்து 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் அவர்களை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. வாழ்ற இந்த நாட்கள்ல 100 கோடி ஜன உலகத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி இருந்துச்சுன்னு தெரியாது, எத்தனை கோடி வரப்போகுதுன்னு தெரியாது. அத்தனை பேரை நீங்க தான் என்ன செய்ய போறீங்க? நியாயம் தீர்க்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ அதையெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் உங்களுக்கு 100 கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி அவரோடு கூட சிங்காசனத்துல உட்கார வச்சு உங்களை என்ன பண்ண போறாரு? மேன்மைப்படுத்த போறாரு. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா?